அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th டேர்ம் 1ல் லெசன் 1ல் இருக்க பன்முகத்தன்மையினை அறிவோம். அந்த லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த லெசன் மூலியமாக நம்ம என்னென்னதை வந்து கற்றுக்குறோம் அப்படின்னா, பன்முகத்தன்மையோட பொருளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். இன்னொன்று வந்து இந்தியாவில் வந்து பன்முகத்தன்மை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது வழிபாட்டு நம்பிக்கைகள் முறையில் உள்ள வேறுபாடுகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிருவோம். வேற்றுமையில் எப்படி நம்ம ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்றத பற்றி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன, அதாவது பல்வேறு இன மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து வாழ்கிறாங்க. இப்போது நம்மளோட தாய்மொழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ். இப்போது நம்ம வந்து என்ன உணவு வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம், அரிசி. ஸோ நம்மளோட விழான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பொங்கல், அதாவது அறுவடை பண்ணுறதை வந்து தை மாதத்தில் வந்து பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து நம்மளோட பண்பாடு. வேறு பண்பாடுகள் வந்திருக்கு, வழிபாட்டு முறைகள் வந்திருக்கு. இப்போ வந்து ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இவங்க மட்டும் இல்லாமல் நிறையா மதங்கள் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அவங்களுக்குன்னு வந்து வழிபாட்டு தலங்கள் வந்து வேறுபடும். இப்போ வந்து ஒருத்தவங்க சாமி கும்பிட்றதுக்கும் இன்னொருத்தவங்க சாமி கும்பிட்றதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேற்றுமையிலையும் வந்து ஒற்றுமையாக வந்து வாழ்கிறது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட பன்முகத்தன்மைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 5000 ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்த நாகரிகத்தோட தாயகமாக வந்து விளங்குது. எது அப்படின்னா இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து காணப்பட்ட பல்வேறு வனங்களால் ஈர்க்கப்பட்ட உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு இனங்கள் வந்து வந்தன. அதாவது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல இருந்துலாம் வந்து அங்கங்கே வந்து இனங்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில பண்பாடுகள், அவங்களுக்குன்னு ஒரு சில கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வணிகம் செய்யவும் மற்றவர்கள் வந்து படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவிற்கு வந்து வருகை தந்தாங்க. ஸோ இது வந்து இந்தியாவிற்கு வந்ததுக்கு வந்து நிறையா ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். அதில் வந்து இது ஒரு குறிப்பிட்ட ரீசன்ஸ் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவின் வருகை தந்தன. நெக்ஸ்ட்டு வந்து நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் வந்து இந்தியாவில் வந்து இடம்பெயர்ந்தாங்க. ஸோ ஆகையால் வந்து திராவிடர்கள், ரிக்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் வந்து மங்கோலியர்கள் போன்றோர் வந்து நவீன இந்திய இனத்தவர்களோட ஒரு பகுதி. நவீன இந்திய இனத்தவர்களோட ஒரு பகுதியாக இருந்தவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா திராவிடர்கள் வந்து வருவாங்க. வெயிட் பண்ணுங்கள், அதை நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். திராவிடர்கள், நெக்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள் இவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நவீன இந்திய இனத்தவர்களோட ஒரு பகுதியாக வந்து இருந்தாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. மேலும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வந்து தங்குனாங்க. இந்தியாவிலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இல்லாமல் நிறையா பகுதி, இப்போ நம்ம இந்தியா மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எல்லா பிளேஸ்லையுமே தான் என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் வந்து இருக்காங்க. ஸோ இவ்வாறு வந்து இடம்பெயர்ந்து தங்கியதே இந்தியாவின் பன்முகத்தன்மையை வந்து மேலோங்கி இருக்க காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மதம் மட்டும் இல்லாமல் நிறையா மதங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. ஸோ இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை வந்து பின்வரும் தலைப்புகளில் வந்து காணலாம். நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் வந்து பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. ஸோ வந்து இந்த நில அமைப்பு மூலியமாகவும் நம்மளோட வாழ்கிற ஒரு கலாச்சாரம் மூலியமாகவும் பன்முகத்தன்மையை வந்து நிறைய வகைப்பாடில் வந்து பிரிக்கலாம். அது வந்து என்ன, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை. அதாவது ஒரு குறிப்பிட்ட மொழிகள் மட்டும் வந்து நம்ம பேசுறது கிடையாது. இப்போ இந்தியாவிலே வந்து நம்ம நிறையா மொழிகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மொழிகளோட பன்முகத்தன்மை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறையோட பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எத்தனை பன்முகத்தன்மை வந்து இருக்குது, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, நெக்ஸ்ட்டு வந்து பண்பாட்டு பன்முகத்தன்மை. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறையோட பன்முகத்தன்மை. அதாவது கண்டம் அப்படின்னா என்ன, இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். கண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது மலைகள், பீடபூமிகள், சமவெளி, ஆறு, கடல், பள்ளத்தாக்கு இது எல்லாமே இருக்கிற இயற்கை அமைப்பை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு இது எல்லாமே இருக்கிறனால இந்தியாவை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துணை கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் என்ன இந்த பிக்சர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேற்றுமையில் வந்து ஒற்றுமை. இது வந்து ஒரு இதுவும் வந்து ஒரு மதத்தை உள்ளவங்களை வந்து குறிக்கும். ஸோ அவங்களாம் எப்படி இருக்காங்க, எல்லா பேருமே நம்ம இந்தியாவில் வந்து இருக்காங்க அப்படின்றனால இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து
இக்காரணிகளே நாட்டின் வந்து பல்வேறு நில அமைப்புகள் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பகுதியில் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் வந்து தீர்மானிக்குது. கடலோர பகுதியில் வந்து வாழ்ற மக்கள் வந்து மீன்பிடி தொழில வந்து ஈடுபடுவாங்க. இப்போ வந்து கன்னியாகுமரியில எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கன்னியாகுமரியில உள்ள மேக்சிமம் ஆஃப் தி பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிக்கிறது தான் அவங்களோட தொழிலாவே வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் தென் வந்து சமவெளியில் வாழ்ற மக்கள் வந்து வேளாண்மை தொழிலை வந்து ஈடுபடுவாங்க. இப்போ வந்து சமவெளி அவங்க கிட்ட வந்து நல்ல ஒரு நிலப்பரப்பு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து வேளாண்மை தான் வந்து செய்வாங்க. நெக்ஸ்ட் வந்து மலைப்பகுதியில் வாழ்ற மக்கள் வந்து மேய்த்தல் தொழிலில் தான் இங்கே ஈடுபடுவாங்க. மலை பகுதியில் வந்து நிலவும் காலநிலையானது காஃபி, தேயிலை, நெக்ஸ்ட் வந்து தோட்ட பயிர்கள் தொழிலுக்கு வந்து உகந்ததாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து நில அமைப்பில் வந்து காணப்படும் பன்முகத்தன்மையின் அப்பகுதியில் தாவரங்கள் வந்துட்டு அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு பகுதியில் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட வளம் என்பது வந்து அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து தான் வந்து மாறுபடுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்துக்கும் வந்து காலநிலை, வானிலை வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதாவது செடி வளர்றதுக்காக இருக்கட்டும், நம்ம எந்த மாதிரி வந்து நிலப்பரப்பு ஏற்றது அப்படின்றது வந்து காலநிலை, வானிலை தான் வந்து தீர்மானிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மக்களோட உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவற்றை வந்து அப்பகுதியில் உள்ள இயற்கை நிலை மற்றும் காலநிலை தான் பெரிதும் வந்து சார்ந்திருக்கு. இப்போ வந்து வேளாண்மை பண்ணுறவங்க வந்து நிறையா பேர் வந்துட்டு நில என்ன சொல்கிறது, நீர் ஆதாரம் இல்லாதவங்க வந்து மழையை தான் வந்து நம்பியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து இப்போதைக்குன்னு வந்து மழை வரும், மழை வர்றதை பார்த்து வந்து வேளாண்மை செய்கிறவங்க நிறையா பேர் வந்திருக்காங்க. ஸோ வந்து இயற்கை நிலை, அதாவது வானிலை, காலநிலை வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேகாலயாவில் உள்ள மவுசின்ரான் அப்படின்ற ஒரு பகுதியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிக மழை பொழியும் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் அப்படின்ற பகுதி வந்து குறைவான மழை பொழியும் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க்ஸ். இது வந்து நிறையா தடவை வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. மேகாலயாவில் உள்ள எந்த பகுதி வந்து அதிக மழை பொழியும் பகுதி அப்படின்னா மவுசின்ராம். நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தானில் உள்ள எந்த பகுதி வந்து குறைவான மழை பொழியும் பகுதின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெய்சால்மர். இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க்ஸ். அண்ட் தென் வந்து சமூக பன்முகத்தன்மைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு. இதில் வந்து சமூகம் அப்படின்னா என்ன, ஒரு ஒரு பொது நலனுக்காக வந்து மக்கள் வந்து இணைந்து வாழும் இடமாகும். சமூகம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள். ஓகேவா. நமது சமுதாயம் என்பது வந்து விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர் போன்ற பலரையும் வந்து உள்ளடக்கியதாகும். மக்களோட மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு வந்து சமுதாயங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து குடும்பம் மற்றும் சமூகம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து என்ன சொல்லுவாங்க, குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குடும்பத்தை வந்து நம்ம 2 டைப்ஸா வந்து பிரிக்கலாம். அதாவது நம்ம எல்லா பேருக்குமே தெரியும் கூட்டு குடும்பம், தனி குடும்பம் அப்படின்னு. ஸோ பல குடும்பங்கள் வந்து சேர்ந்து இணக்கமாக சூழலில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் வந்து பல குடும்பங்கள் இணைந்து கிராமங்களாகவும் பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாகவும் உருவாகின்றன. குடிநீர், உணவு, மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி போன்ற பல தேவைகளை வந்து மக்கள் ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்துடன் வாழ செய்கிறது. நமது பண்பாட்டு முறைகளில் அல்லது வந்துட்டு வாழ்வியல் அமைப்புகளில் வந்து வேறுபட்டு இருப்பினும் அடிப்படையில் நாம் வந்து ஒருவரை ஒருவர் வந்து சார்ந்து தான் வாழ்கிறோம். இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பர்சனை வந்து சார்ந்து வராங்க. இப்போ வந்து நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, இப்போ ட்ரெஸ்ஸு வந்து பருத்தி வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உற்பத்தி பண்ணி தான் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு பர்சனை சார்ந்து தான் இருக்கிறோம். இப்போ நம்ம அரிசி வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து வேளாண்மை பண்ணுறது ஒரு பர்சன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த அந்த உணவு அப்படின்றது ஒரு தேவை அப்படின்னா நம்ம ஒரு பர்சனை சார்ந்து தான் இருக்கிறோம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவரை ஒருவர் வந்து சார்ந்து ஒன்றாக இணைந்து வாழ்ந்துதான் வருகிறோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மத பன்முகத்தன்மைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்திய அரசு வந்து எந்த ஒரு மதத்தையும் வந்து அரசு மதமா வந்து அங்கீகரிக்கவே இல்லை. அதாவது எந்த மதத்தை பின்பற்றலாம் என்பது வந்து அடிப்படை உரிமை. யார் எந்த மதத்தை வேணா பின்பற்றிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இந்தியா வந்து பல மதங்களோட தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குது அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ மதங்களின் அடிப்படைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், சௌராஷ்டிரா மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு மதங்களுக்கும் ஏற்ற மாதிரி அவங்களோட விழாக்கள் வந்து இருக்கும். இப்போ பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ஓணம்,
நெக்ஸ்ட் என்ன மிலாடி நபி, நெக்ஸ்ட் வந்து புத்த பூர்ணிமா, இந்த மாதிரி நிறையா விழாக்கள் வந்து அந்தந்த மதங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொண்டாடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து பல்வேறு விழாக்களோட தாயகமாகும். இந்தியாவில் வந்து பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து பல்வேறு விழாக்களின் தாயகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியாவில் வந்து பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் வந்து பல்வேறு விழாக்களை வந்து நாட்டின் பல பகுதிகளில் ஒன்றுபட்டு ஒருமையாக வந்து கொண்டாடுகிறாங்க. நெக்ஸ்ட் இதுவே வந்து இந்தியா ஒரு உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு என்பதை வந்து பறைசாற்றுகிறது. மேலும் இந்திய விழாக்களான பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி நிறையா விழாக்கள் வந்துட்டு மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாவின் பண்பாட்டு பன்முகத்தன்மையின் ஆதாரமாக வந்து விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மொழிசார் பன்முகத்தன்மைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து 2001 வந்து ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட முக்கிய மொழிகள் வந்து 122 மொழிகள் வந்து முக்கிய மொழிகளாகவும் 1599 பிற மொழிகளை வந்து கொண்டிருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தோ ஆரியன்கள், திராவிடர்கள், ஆஸ்ட்ரிக்கு, சீன திபெத்தியன் ஆகியோர் வந்து 4 முக்கிய மொழி குடும்பங்கள் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழி அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து பேசுகிற 5 முக்கியமான மொழிகள், இதில் வந்து தமிழ் அப்படின்றது வந்து 5வது இடத்துல வந்து இருக்குது. 5.89% வந்துட்டு தமிழ் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதில் அதிகமாக பேசுகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி தான். எவ்வளோ அப்படின்னா 43.63%. ஸோ வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வந்து வருகை தந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர் வந்து இந்தியாவிலேயே தங்கி இருந்ததால் மக்களோட மொழி மற்றும் பண்பாட்டின் மீது பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அதாவது இந்த மாதிரி வந்து வணிகம் செய்யறதுக்காக வந்தவங்க வந்துட்டு மேக்சிமம் அவங்க இங்கேயே வந்து நிறையா டேஸ் வந்து இருந்திருப்பாங்க இந்தியாவில். அப்படிங்கும் போது அவங்களோட லாங்குவேஜும் வந்துட்டு அவங்க வந்து தமிழ் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட லாங்குவேஜை வந்து மக்கள் வந்து கற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொழி பரிமாற்றம் வந்து அப்போ நடந்திருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1947 வந்து இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் வந்து ஏறத்தாழ 300 ஆண்டுகள் வந்து ஆங்கிலேயர்களோட ஆட்சியின் கீழ் தான் வந்து இருந்துச்சு. இதன் காரணமாக இந்தியாவில் வந்து ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக வந்து எழுபெற்று பள்ளிகள், கல்லூரிகள் பயிற்சி மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் மற்றும் அன்றாட வாழ்வியல் ஆங்கிலம் வந்து பெருமளவில் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ 300 ஆண்டுகள் வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் கிட்ட தான் நம்ம இந்தியா வந்து இருந்துச்சு. அப்படிங்கும் போது இங்கிலீஷ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பேசும் பொருளாக வந்து பார்க்கப்பட்டுச்சு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வந்து 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் வந்து அலுவலக மொழியாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து செம்மொழியாக வந்து எந்தெந்த மொழிகள்லாம் அறிவிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, 2004 வந்து தமிழை வந்து முதல் செம்மொழியாக வந்து அறிவிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா தற்போது வந்து 6 செம்மொழியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து 2005 வந்து சமஸ்கிருதம், நெக்ஸ்ட் வந்து 2008 வந்து தெலுங்கு, கன்னடம், நெக்ஸ்ட் வந்து 2013 வந்து மலையாளம், 2016 வந்து ஒரியா. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க்ஸ். இதில் வந்து அவங்க இயர்ஸ் கொடுத்து எந்த மொழின்னு கேட்கலாம், இல்லாட்டி மொழி கொடுத்து எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதை வந்து இம்பார்ட்டன்ட், இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு அப்படின்ற சொல் வந்து மக்களோட மொழி, உடை, உணவு முறை, நெக்ஸ்ட் வந்து மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் வந்து கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்களோட பண்பாடு வந்து அவர்களோட சமூக நடத்தையிலும் அவங்களோட சமூக தொடர்புகளிலும் வந்து வெளிப்படுத்துது. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சமூக வடிவமைப்பால் வந்து முன்னிறுத்தப்பட்டு சமூக அடையாளத்தின் வளர்ச்சி நிலையாகும். அதாவது இவை வந்து ஒரு குழுவிற்கு மட்டுமல்லாது தனி அடையாளத்தையும் வந்து உருவாக்குது. பண்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு கல்ச்சர் ஒன்று வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து சாரி அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அப்படிங்கும் போது அவங்களோட ட்ரெடிஷ்னல் வந்து வேரி ஆகும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது வந்து ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாகும். ஒரு சமுதாயத்தின் வந்து மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாக கலை வளர்ச்சி வந்து அடைகிறது. இந்தியாவில் வந்து 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் வந்து இருக்கு. ஒவ்வொரு மாநிலங்களும் அவற்றிற்கு உயர்ந்த மரபையும் மற்றும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவங்களையும் வந்து பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்துட்டு அவங்க கட்டியிருக்க அந்த கட்டிடக்கலையை பார்த்தாவே நமக்கு வந்து தெரியும். இது ஒரு இதுக்கும் வந்து ஒரு சிறப்பம்சம் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாக்ஸ் ஐட்டம்.
இந்திய தொல்லியல் துறை வந்து இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் வந்து 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் பெரும்பாலானது வந்து தமிழ் மொழியிலே வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஒன் மார்க்கு இந்த பாக்ஸ் ஐட்டம். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பண்டைய காலங்களில் வந்து நடனம் என்பது வந்து வழிபாட்டு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாகவும், மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வந்து வெளிப்படுத்துவதற்கு பாவனையாகவும் வந்து கருதப்படுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இசையும் நடனமும் வந்து ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கிறது. இந்தியாவின் வந்து பல்வேறு வகையான இசை வடிவங்கள் வந்து பின்பற்றப்படுகின்றன. இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை இந்த மாதிரி நிறையா இசை வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் உள்ள இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இது வந்து ஒரு மாநிலத்திற்கும் வந்து ஒரு டான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வட இந்தியா அப்படின்னா கதக்கு, அசாம் அப்படின்னா சத்ரியா, நெக்ஸ்ட் மணிப்பூர் அப்படின்னா மணிப்புரி, ஒடிசா அப்படின்னா ஒடிசி, ஆந்திர பிரதேசம் வந்து குச்சிப்புடி, தமிழ்நாடு வந்து பரதநாட்டியம், கேரளா வந்து கதகளி, கர்நாடகா வந்து யக்னகானம். இது எல்லாமே வந்து ஒன் டைம் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா வந்து பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் வந்து நம் அனைவரும் வந்து ஒன்றுபடுத்துகிறது. நம் நாட்டின் சின்னங்கள் வந்து தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவை வந்து நமது தாய்நாட்டையும் அதற்கு நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு வந்து நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. ஸோ சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள் வந்து தேசிய விழாக்களாக நம் நாடு முழுவதும் வந்து கொண்டாடுகிறாங்க. இவையே வந்து நம் அனைவரும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வை வந்து உருவாக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு சொல்லிட்டு விளங்குது. இச்சொற்றொடர் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்றது வந்து சுதந்திர இந்தியாவிலோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்துட்டு அவரோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நூலில் வந்து எழுதியிருக்காரு. இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்றத. ஸோ இந்த பாக்ஸ் ஐட்டமும் இம்பார்ட்டண்டான ஒரு ஒன் மார்க்ஸு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஒரு பன்முக பண்பாடு சமுதாயத்தை வந்து கொண்டுள்ளது. இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு மையங்கள் போன்றவற்றின் வழியாக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபட்டு உள்ளோம். நமது விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவில் ஒற்றுமைக்கு சான்றாக வந்து திகழுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவை வந்து இனங்களோட அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா V.A. ஸ்மித். இதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு ஒன் மார்க்ஸு. ஸோ இதோட நம்ம வந்து முடியுது. அண்ட் தென் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அவுட் சைடோட ஒன் மார்க்ஸு அண்ட் தென் இன்சைட் ஒன் மார்க்ஸ் நான் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டீச் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.